திருப்பதி லட்டு பிரச்சனை நேஷனல் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் நேஷனல் இஷ்யூவா இருந்த கொல்கத்தா டாக்டர் பிரச்சனையை நம்ம மறந்துட்டோம். ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் தடுக்கிறதுக்காக போஸ் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013 அப்போ ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ராஜஸ்தான்ல ஒரு வயசுக்கும் நிறமாத பெண் குழந்தைக்கு குழந்தை திருமணம் வந்து பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பன்வாரி தேவி அப்படின்னு ஒரு சகோதரி அந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இதனால கோவம் அடைஞ்ச அந்த டாமினேட்டடான ஒரு கம்யூனிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவருடைய கண்ணு முன்னாடியே கூட்டு பாலியல் வல்லுநர் வந்து பன்வாரி தேவிக்கு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு கேஸ் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்புறம் விசாகா மாதிரி பல மகளிர் அமைப்புகள் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் 1997 வெளியே வருது. அதுல கொடுத்த வழிகாட்டுதல் அடிப்படையில தான் இந்த போஸ் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுடைய சேனல்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ ரிலேட்டட் வீடியோல பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மெசேஜ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.